என் பேர் துரைராணி. நான் கோயம்புத்தூர் மாவட்டம். இப்போ கடந்த லாஸ்ட்டாக நடந்த வந்துட்டு குரூப் 2 எக்ஸாமில் வந்துட்டு ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டராக வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்கேன். நான் வந்து ராஜலட்சுமியில் தான் வந்துட்டு படித்தேன். ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் அங்கே தான் படித்தேன். அண்ணாவோட இண்டிவிஜுவல் கைடன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு எந்த டைம்னாலும் வந்துட்டு எனி ஹெல்ப்னாலும் அண்ணா டெஃபினட்டாக பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு வந்துட்டு ராஜலட்சுமிக்கு நான் கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த விட நீங்கள் பார்க்க போகிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து குரூப் 2 போஸ்ட் வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுலேருந்து ஒருத்தங்களோட வீடியோ ஃபீட்பேக் தான் பார்த்துருப்பீங்க. பேர் துரைராணி, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டராக எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம 6 பேரோட டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் வீடியோ ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களும் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம ஸ்டேட் 9th ரேங்க் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2020 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட வீடியோ ஃபீட்பேக் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். குரூப் 4 கிட்டத்தட்ட 5 பேர் வழங்கியிருந்தாங்க. அவங்களோட வீடியோ ஃபீட்பேக்ஸ் இருக்குது, போய் பாருங்கள். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் 98.3% கொஷின்ஸ் வந்து ப்ரூஃப் வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள். குரூப் 2 மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 87% கொஷின்ஸ் வந்து அதுவும் ப்ரூஃப் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா 9600819370 இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யார் என்னென்ன மீடியமில் கிளியர் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன ரேங்க் எடுத்திருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் தமிழ் மீடியம்லாம் ஃபெயில் ஆகிறவங்க சொல்லிட்டு நினைப்பீங்களா, அவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா துரைராணி. அவங்க வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம், பிகாம் வச்சுருக்காங்க, பிகாம் சிஏ, பிசிஏலேருந்து 1575 ரேங்க்கில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. இவங்களுடைய மெயின்ஸ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பேப்பர் 2ல் 150.25. சரிங்களா? 150.25 300க்கு. புரியுதுங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 64 மார்க்கு. ஸோ இது நல்ல மார்க், ரைட்டுங்களா? வெரி குட், வாழ்த்துக்கள். துரைராணி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட். ஏன் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 2020 நம்ம ஆரம்பிச்சிருந்துருமா, ஆரம்பித்தப்பிலேருந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1314 நாள் கான்டாக்டில் இருக்காங்க. அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். இட்ஸ் பிக் ஒன் திங், ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. உழைப்பு போட்டால் தான் கிடைக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த உழைப்பு அவங்க போட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி வேலை கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நீங்களும் இதேமாரி உழைப்பை போடுங்க, கண்டிப்பாக வேலை வாங்குவீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது பார்க்க போகிறது கவிதா, குரூப் 2A. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சதில். பிசிஏ ஃபீமேல் 3526 ரேங்க்கில் இருந்தாங்க. தமிழ் மீடியம், பிகாம் ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம் இங்கே வேலை வாங்கிட்டாங்க, ரைட்டுங்களா? ஒரு இங்கிலீஷ் மீடியம், ஒரு தமிழ் மீடியம் இப்போ பார்த்துட்டிங்க. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியன்றது ஒரு பேரியர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தா, கேட்ட கேள்விக்கு என்ன பதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுதான் இங்கே மேட்ரு. சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறோம் நதியா, குரூப் 2A. இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா எம்பிசி ஃபீமேல், ரேங்க் வந்து 350. ஓகேங்களா? ஓவரால் ரேங்க்குமே ரொம்ப இது. ஓகேங்களா? ஸோ நல்லது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் தான் இவங்களும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கும் வேலை கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சிஸ்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ராஜ்நிவாஸ், லேபர் அசிஸ்டண்ட்டாக எடுத்திருக்காரு. இவர் இங்கிலீஷ் மீடியம், எம்பிசி 578 ரேங்க்கு. சரிங்களா? நம்ம வந்து 1400 கிடைக்க சொல்லியிருந்தோம். இவர் வந்து 578 ரேங்க்கில் இருந்தார். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிற ஸ்வாதி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 424 ரேங்க்கு, ஓவராலில் 684. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேலை கிடச்சி. ஆனால் இவங்க இங்கிலீஷ் மீடியம் தான். இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஆரம்பித்து 2வது நாள் 16/5 கூப்பிட்டாங்க, காலைல 11:30. ஓகேங்களா? ஸோ வாழ்த்துக்கள் சிஸ்டர், சந்தோஷமாக இருங்க. அடுத்த எக்ஸாம் நல்லா ஃபுல் எஃபோர்ட் போட்டு இப்படி குரூப் பண்ணாடிங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி கெத்து அப்படின்னு சொல்லலாம் இவரை. ஸோ இவர் என்கிட்ட வந்து சொன்னேன், ப்ரோ கண்டிப்பாக ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் அடிச்சிடுவேன். எனக்கு வந்து ஜூன் 3 ஏன்னா ஒரு பிகாமு பிஹெச்டி வச்சுருக்காரு. அப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கனாக்கா கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எம்ஏ கோஆப்ரேஷன் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் முடிச்சிருக்காரு. ஓகே, ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 4014. கிட்டத்தட்ட இன்னும் 153 வேகன்சி இருக்குது. புரியுதுங்களா? ஸோ கன்ஃபார்மாக அவருக்கு போஸ்ட்டு கிடச்சிடும், அடித்து சொன்னார். வாழ்த்துக்கள் பிரதர், தேங்க்யூ. ஆல்ரெடி குரூப் 4 இருக்கீங்க, இன்னும் அடுத்தடுத்து குரூப் 1 லெவலில் போகணும், சூப்பராக போகணும். வாழ்த்துக்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு நான் நல்லா ப்ரே பண்ணிப்போம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரே பண்ணிப்பாங்க. நீங்கள் ராஜலக்ஷி ஃபேமிலியில் இருக்கீங்க எல்லாருமே. ஃபேமிலி, நீங்களும் போஸ்டிங் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நல்லாவே புரியுது. பட் அதுக்கான உழைப்பை போட்டாகணும். அந்த உழைப்பில் ஒரு பிளான் இருக்கும். அதான் 6 மணி நேரம் நல்லா தூங்குங்க, மீதி நேரம் நல்லா படிங்க. 6 மணி நேரம் ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, ரிலாக்ஸாக படிக்க பாருங்கள். ஃபேமிலி டைம் ஒதுக்குங்க, அதே சமயம் படிங்க. ஒர்க் டைம் இருக்குன்னா ஒர்க் டைம் ஒதுக்குங்க, ரிமைனிங் டைம் படிங்க. ஓகேங்களா? உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறதுக்கு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் கொடுக்க நான் இருக்கேன், உண்மையான இண்டிவிஜுவல் கைடன்ஸ். புரியுதுங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே இருக்குது. குரூப் 4க்கு சிங்கிள் எக்ஸாம் தான். ஸோ டோன்ட் வரி. ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கோங்க.